பழனிசாமி இப்படி உறுதியாக நிற்கிறார்னா பாஜகவில் அண்ணாமலையை கொண்டு வந்து தலைவராக போட்டது என்பது பிஎல் சந்தோஷ் அங்கே இருக்கிறார், இவருடைய பிதாமகனாக கருதப்பட்டவர், அவருடைய வழிகாட்டலில் சரியாக இருக்கும் என்று முயற்சி எடுத்தது என்பது முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி இன்றைய சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதனாலும் அது எதிராகவும் இருக்கிறார் என்பது ஒரு நேரத்தில் தான் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, நண்பர்கள் யார் கொடுத்தார்கள் அவர்களுக்கு உதவி என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. இந்த நேரத்தில் தான் பாஜகக்குள்ளே பேச்சு வருது. நயனா நாகேந்திரனை கொண்டு வந்த பிறகு அண்ணாமலைக்கு உதவி செஞ்சதெல்லாம் திமுக, அதுவும் நம்மகிட்ட இருந்தார். பிஎல் சந்தோஷ் அண்ணாமலைக்கு முட்டு கொடுப்பதோ அவரை பாதுகாப்பதோ இனி முடியாது என்ற கட்டத்திற்கு வந்துவிட்டார். இப்போ பிஎல் சந்தோஷ் தன்னுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய ஆளாக அதரையும் பாதுகாக்கணும், பாஜகவில் அகில இந்திய போச்சு ஆகும்போது அதையும் பாதுகாக்கணும், மோடி நற்பெயர் வாங்கணும் என்பது அவர் நிலைமை. குருமூர்த்தி என்ன சொல்கிறாரு, நேற்று தான் சொல்கிறார், எங்களுக்கு 26 தேர்தல் முக்கியமல்ல சொன்னாரா இல்லையா? அப்போ என்ன அர்த்தம், நாங்கள் 60 சீட் வாங்கிடுவோம், 50 சீட் வாங்கிடுவோம், 40 சீட் வாங்கிடுவோம் என்று பீத்திக்கிட்டு, அதனால் இப்போவே அவரை பிடிச்சிக்கிட்டு, இல்லைனே நீங்கள் சொல்லுதெல்லாம் கேட்கோம்னே, ஒன்றும் பிரச்சனை இல்லைனே, நாளைக்கு நம்ம காட்சி வருதுன்னே, அப்போ பார்த்துக்குவோம்னே, இப்போ உன் காட்சி தானே, நாங்கள் ஒத்துழைக்கிறோம்னே என்ற ஏற்பாட்டை தான் 26 எங்களுக்கு முக்கியமல்ல என்பதையும் இத்தனை ஏற்பாடுகளும் பண்ணிட்டு தோற்று போன பிறகு குருமூர்த்தி வாயிலேருந்து இதில் அண்ணாமலையை இழுத்து போடணும் என்பதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மோடி வழிகாட்டு. அதனால் அண்ணாமலையினுடைய தொடர் நடவடிக்கைகளில் அவர்களுக்கு பாஜகவை நேசிப்பவர்களுக்கோ புரிந்து கொண்டவர்களுக்கோ அதிமுகவுக்குள் இருப்பவர்களுக்கும் சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளர் TSS மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று டெல்லி பயணம், அமித்ஷா அவர்களை சந்திக்க இருக்கிறார். இன்னொரு பக்கம் பாஜக கூட்டம் சென்னையில், என்ன நடக்குது? இதனுடைய தொடர்ச்சி தான் எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமையாக வந்து தன்னை நிறுவிக்கொள்ளும் பொழுது பாஜகவுக்கு, அகில இந்திய பாஜகவுக்கு நெருக்கமாக இருந்த ஓபிஎஸ் வழக்குகளெல்லாம் போடும் பொழுது அது எல்லாவற்றிலுமே ஒவ்வொன்றாக என்னாச்சு, அதற்குள்ள சசிகலாவினுடைய வங்கி கணக்கோ டிடிவியினுடையதோ எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணப்படும். இதெல்லாம் ஒன்றிய அரசு வேலை தான், எல்லோருக்கும் தெரிஞ்ச செய்தி. நிதியமைச்சகம் அங்கே தான் இருக்குது. அதற்கு பிறகு இங்கே வந்து இவர் பழனிசாமி இப்படி உறுதியாக நிற்கிறார்னா பாஜகவில் அண்ணாமலையை கொண்டு வந்து தலைவராக போட்டது என்பது பிஎல் சந்தோஷ் அங்கே இருக்கிறார், இவருடைய பிதாமகனாக கருதப்பட்டவர், அவருடைய வழிகாட்டலில் சரியாக இருக்கும் என்று முயற்சி எடுத்தது என்பது முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி இன்றைய சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதனாலும் அது எதிராகவும் இருக்கிறார் என்பது ஒரு நேரத்தில் தான் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, நான் சாதாரணமாக ஆடு மேய்க்கிற குடும்பம், நாங்கள் ஒன்றும் இல்லை, என் கையில் என்னுடைய வீட்டு வாடகை கூட கொடுக்கணும் லட்சக்கணக்காக, செலவெல்லாம் என் நண்பர்கள் 41 லட்சம் கொடுக்காங்க மாதம்னு சொன்னார். மாதம் 41 லட்சம் யார் யார் கொடுக்காங்க தெரியல, சரிதானா? அப்படி யாராவது கொடுப்பாங்களா லாபம் இல்லாமல் ஒரு தலைவருக்கு? தங்கள் லாபத்துக்கு தான் கொடுப்பாங்க. இந்த நேரத்துலேயும் அங்கே என்ன நடக்கு, செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுறாரு. செந்தில் பாலாஜியுடன் அந்த ஊழல் வழக்கில் அவர் தம்பி அசோக் சம்பந்தப்பட்டதாக என்ன அந்த அமலாக்கத்துறை சொல்கிறது, நாம் சொல்லலை, நமக்கு என்ன தெரியும்? அமலாக்கத்துறை உண்மையும் சொல்லும் பொய்யும் சொல்லும்ல. அவர் பிடிபடவில்லை. ஆனால் செந்தில் பாலாஜி, அண்ணாமலை, அசோக் இவர்கள் எல்லோருமே ஒரே கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள். அதாவது கொங்கு வேளாளர் கவுண்டரில் ஒரே கூட்டம்னு சொன்னால் ஒரே குல தெய்வத்தை வழிபடுவர்கள் அர்த்தம். 85 கூட்டம் இருக்குது, அதில் ஒன்று கரூரில். அப்போ யாரிடமிருந்து நண்பர்கள்னு சொல்லி உதவி பெற்றார் என்று அண்ணாமலை சொல்லவில்லை. ஆனால் செந்தில் பாலாஜி தம்பி அமலாக்கத்துறையால் தேடப்பட்டும் கிடைக்கவில்லை. ஆனால் ஆஜர்படுத்தும் போதும் வந்துட்டு போகிறாரு. இப்போ அது அண்ணாமலையினுடைய மாநில தலைவர் என்ற பதவி நீக்கப்பட போகிறார். அமித்ஷா வந்து குருமூர்த்தி சொன்னபடி எடப்பாடியுடன் சேர்ந்து அதிமுகவுடன் கூட்டு என்பதை அறிவிக்கப் போகிறார்
என்ற நிலைக்கு முன்னால், ஒரு வாரம் முன்னால் தான் அவர் சரணடைகிறார். அண்ணாமலை இதையெல்லாம் எதையும் சாதிப்பதற்கு ஒன்றிய அரசினுடைய அந்த ஏஜென்சிகள், அமலாக்கத்துறை உட்பட எல்லாத்திலையும் தான் செல்வாக்கு செலுத்த முடிந்த காலம் என்பது மாநில தலைவராக இருந்த காலம். மாநில தலைவர் பதவி பறிபோக போகிறது என்றால் செல்வாக்கு செலுத்த முடியாது என்ற அர்த்தம். இன்னாரை தேடு, இன்னாரை தேடாதே, இன்னார் இங்கே இருப்பார், நீ பிடிக்கக்கூடாது என்று சொல்ல முடியும் செல்வாக்கு இருந்தால். சொல்ல முடியாது செல்வாக்கு இல்லை என்றால். பதவி பறிபோக போகும் நேரத்தில் தான் அவர் சரணடைந்தது. மற்றது அப்போ இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக தொடர்புபடுத்தி நண்பர்கள் யார் கொடுத்தார்கள் அவர்களுக்கு உதவி என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. இந்த நேரத்தில் தான் பாஜகக்குள்ள பேச்சு வருது. நயினா நாகேந்திரனை கொண்டு வந்த பிறகு அண்ணாமலைக்கு உதவி செஞ்சதெல்லாம் திமுக. அதுவும் நம்மகிட்ட ஆதாரம் இல்லை. ஆனால் செயல்பாடுகள், இந்த நிகழ்வெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த கேள்விகள் வந்து எழுது. இப்போ போன வாரம் அவர் சொன்னது இருக்க, திமுக கூட்டணி நல்லா இருக்கு, வலுவாத்தான் என்று சொல்வதும், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வேட்பாளராக இருக்கக்கூடாது என்று சொல்பவர்களுடன் உடன்படுவதும் சேர்ந்து அந்த கேள்விகள் வலுவாகுது. இந்த நேரத்தில் தான் மறுபடியும் டெல்லியில் தமிழ்நாடு பாஜக தலைவர்களை எல்லாம் அமித்ஷா கூப்பிட்டு விடுவதாக சந்திக்கிறார். அண்ணாமலை செல்லவில்லை. அதனுடைய தொடர்ச்சி BL சந்தோஷ் இங்கே வந்து ஏதோ முக்கிய காரணத்திற்காக நிர்வாகிகளை எல்லாம், பாஜக நிர்வாகிகளை சென்னையில் இன்று சந்திக்கிறார். அண்ணாமலை போகவில்லை. இப்போ 2வது போயிருக்காரு, மறுபடியும் போயிருக்காருங்க. எங்க? அதாவது எனக்கு டெங்கு ஃபீவர் சொல்லிட்டு தகவல் வந்துச்சு. அதுக்கப்புறம் போய் அவரே போய் என்ட்ரி ஆகி கலந்துருக்கிறாரு. சரி, அப்போ அவரை கூப்பிட்டு சத்தம் போட்டிருக்கலாம். இதற்கு மத்தியில் வந்த கதை என்ன? அவர் கோயம்புத்தூரில் நிலம் வாங்கிட்டாருங்கிற கதை. 12ஆம் தேதி இந்த செப்டம்பர் மாதம் ஒரு கடிதம் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கார் அண்ணாமலை. கடிதம் கிடச்சிச்சா அவங்களுக்கு? அனுப்பி வைக்கிறேன். அதில் ரொம்ப தெளிவாக எழுதுகிறார். என் மீது இப்படி நிலம் வாங்கினேன் என்பதாக பல்வேறு பேர் வந்து குற்றம் சாட்டுறாங்க. ஆமாம், வாங்கியிருக்கிறேன். எங்கே வாங்கியிருக்கிறேன்னு அவர் சொல்லலைனாலும் நமக்கு தெரியும் தானே. கோவை மாவட்டத்தில் தொண்டாமுத்தூர் என வட்டாட்சிக்கு உட்பட்ட என அந்த ஊர் இக்கரை போலுவம்பட்டி என்ற கிராமத்தில் 12 ஏக்கர் நிலத்தை ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திடமிருந்து மட்டும் வாங்கியிருக்கிறார். அந்த கடிதத்தில் அவர் எழுதுகிறார், ஆங்கில கடிதத்தில், அந்த நிலத்தை வாங்குவதற்கு முறையாக சட்டப்படி நான் அதற்கான வரி செலுத்தி அதற்கான வழிகாட்டு மதிப்பீடு என்ற ரீதியில் தான் அதனுடைய செலுத்த வேண்டிய கட்டணம் அதையும் செலுத்தி 40 லட்சம் ரூபா செலுத்தி இருக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த வழிகாட்டு மதிப்பீடு என்று சொல்வதற்கு கைடிங் வேல்யூ, லேண்டுக்கு சொல்கிறது. இந்த கைடிங் வேல்யூ தான் சொல்லியிருக்காரு தவிர எவ்வளோ ரூபாய்க்கு நிலத்தை வாங்கினேன்னு சொல்லலை. அதுபடி கணக்கு பார்த்தாலும் அது 4 கோடி 5 கோடி வரலாம். ஆனால் 80 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கிறார் என்ற செய்தி வெளிவருது. வழக்கமாக வெள்ளை பணத்தில் கொஞ்சம் கொடுத்துட்டு அதிகாரபூர்வமாக அதை வந்து பதிவு செய்துட்டு கருப்பு பணம் என்பதை கொடுத்துத்தான் நிலம் வாங்கவோ வீடு வாங்கவோ விற்கவோ செய்வாங்க. இது வந்து சாதாரண இயல்பாக நடக்கும். அப்போ இத்தனையும் செய்தவர் ஆங்கிலத்தில் இத்தனையும் எழுதி போடும் பொழுது அதை தமிழாக்கி ஒன்று போடுறார். அதில் 40 லட்சம் ரூபா இந்த கைடிங் வேல்யூ செலுத்தினேன் என்பதை எழுதவில்லை. எது தமிழில் எழுதவில்லை. எப்படி அவருடைய ஆதரவாளர்கள்ட்ட என்ன போய் சேரணும் என்ன போய் சேரக்கூடாது தமிழ்லன்னு அவருக்கு தெரியுது. ஆங்கிலத்தில் எழுதியிருக்கார். வேறுபாடு வேணால் பார்த்துக்கங்க. அதற்கு பிறகு அதில் என் திருமதி அகிலா என்ற என் மனைவி தான் பவர் ஆஃப் அட்டானி என்று கொடுத்திருக்கிறேன். அவரும் வந்து தான் அந்த இடத்தில் வந்து அதை வந்து வாங்கினோம். அப்போ நானும் தான் வந்து உடன் சென்றேன் என்பதாகவே சொல்கிறார். அப்படி என்ன அவர் வந்து அந்த கள்ளப்பட்டி பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்தேன் என்பதாகவும் எழுதுகிறார். எத்தனாம் தேதி? 10ஆம் தேதி என்ன வந்து ஜூலை மாதத்தில் இதை நான் பதிவு செய்தேன் என்பதையும் அவர் எழுதுகிறார். இதெல்லாம் அவர் எழுதிய கடிதம்.
ஆதாரபூர்வமாக. அதனால் என்கிட்ட ஒன்றும் தப்பு இல்லை. அதாவது பாஜக வேண்டிய அகில இந்திய தலைமைக்கு சொல்கிறார், என்கிட்ட ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஏன்னா அவங்க மேலேருந்து சொல்லிவிட்டு இங்கே வந்து கேட்டாங்களா? பிஎல் சந்தோஷ் அண்ணாமலைக்கு முட்டு கொடுப்பதோ அவரை பாதுகாப்பதோ இனி முடியாது என்ற கட்டத்திற்கு வந்துவிட்டார் என்ற செய்தியும் கூட வாரம் இருமுறை ஏடு ஒன்றில் இன்று காலை வந்திருக்கு. அதனால் அண்ணாமலைக்கு அச்சமே இதில் கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ் அரசாங்கத்திற்கு செய்தி கொடுத்து அவர்கள் அங்கே வேலை பார்க்கும் பொழுது ஐபிஎஸ் அதிகாரியாக எவ்வளோ தூரம் வேறு சட்டவிரோதமாக பணம் வாங்கினாரா, அதை அவர் இங்கே நிலத்தை வாங்குவதற்கு போட்டிருக்காரா என்று விசாரணை செய்யணும் என்ற மனுவும் போயிட்டு. அவர் லண்டன் போனார் படிக்கிறதுக்குன்னு சொன்னார், அப்பொழுது அங்கே கொண்டு போய் ஏதாவது பணத்தை வைத்துட்டு வந்தாரா என்பதும் போயிட்டு. இது நமக்கு தேவையில்லாத ஒரு தனிநபருடைய வில்லங்கம் விவகாரம். அவர் அரசியல் தலைமையாக இருப்பதனால், அவர் அதை ஒட்டிய அரசியல் காய் நகர்த்தல்கள் செய்வதனால், அவர் எங்கிருந்து வந்தார்னு கேட்டால் ரஜினிகாந்த் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறார் ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய வழிகாட்டலில், என்ன முழுக்க முழுக்க ஆடிட்டர் குருமூர்த்தியினுடைய ஏற்பாட்டில் அப்படி தானே வந்துச்சு அப்பமே நேரடியாகவே. இப்போ அந்த கட்சி பதிவு செய்யப்படுமானால், தேர்தலில் நிற்குமானால், சின்னம் வாங்குமானால், அந்த கட்சி தேர்தல் அறிக்கை கொடுக்குமானால், தேர்தலில் நிற்பதற்காக என்ன தேர்தல் பரப்புரை தொடங்குமானால், அந்த கட்சிக்கு ஒரு முதலமைச்சர் வேட்பாளர்னு ஒருத்தரை முன்னிறுத்தணும்ல. அதுக்கு தான் அண்ணாமலை அவர்களா அப்படின்னு அப்பமே சொன்னாங்க. அதற்காக தயாரிக்கப்பட்டவர் தான் ஐபிஎஸ் அதிகாரியாக பெங்களூரில் வேலை பார்த்த அண்ணாமலை. அவருக்கும் கேஎல் ரவி தமிழ்நாட்டு பொறுப்பாளராக இருந்தார், அவருக்கு ரொம்ப நெருக்கம். 2 பேரும் சேர்ந்தால் கடுமையாக இறங்கி பெங்களூரில் ரோட் ஷோலாம் நடத்தி மோடியை வச்சு, அப்படி இருந்தும் பாஜக தோற்று காங்கிரஸ் வந்துருச்சு. இவங்களுடைய மாபெரும் முயற்சிகள் தோல்வி கொண்டு விட்டுச்சு. கேஎல் ரவி, அண்ணாமலை எல்லாம், பிஎல் சந்தோஷ் வழிகாட்டல். இப்போ பிஎல் சந்தோஷ் தன்னுடைய ஆர்எஸ்எஸ்ஸினுடைய ஆளாக அதையும் பாதுகாக்கணும், பாஜக அகில இந்திய போச்சு ஆகும்போது அதையும் பாதுகாக்கணும், மோடி டீ நற்பெயர் வாங்கணும் என்பது அவர் நிலைமை. அதனால்தான் அவர் இந்த கூட்டத்தை நடத்தி இதில் இன்றைய புதிய அமித்ஷாவினுடைய அல்லது அகில இந்திய பாஜகவினுடைய அல்லது ஒன்றிய அரசினுடைய ஏற்பாடான ஆர்எஸ்எஸ்ஸினுடைய வழிகாட்டல் உள்ள ஏற்பாடான ஆடிட்டர் குருமூர்த்தியினுடைய ஒப்புதல் பெற்ற வழிகாட்டல் என்ற ஏற்பாடான, ஏன்னா அமித்ஷா எடப்பாடியை நட்சத்திர ஹோட்டலில் என்ன ஊடக சந்திப்பில் கூட்டி சந்திப்பதற்கு முன்பே ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டில் போய் உட்காந்து சில மணிக்கணக்காக உட்கார்ந்து பேசி வழிகாட்டல் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு எல்லோரும் தெரியும். பகிரங்கமாக ஒரு உள்துறை அமைச்சர் மறைஞ்சு போக முடியாதுல்ல, வெளிப்படையாக தான். அதனால் ஆடிட்டர் குருமூர்த்தி என்ற பங்கு அங்கே ஆர்எஸ்எஸ் என்ற பங்கு அதில் வந்துருது தானே. அவர்கள் இவ்வளவும் செய்து இன்றைக்கு எடப்பாடியை முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி நம்ம வேலை செஞ்சாதான் 2029 அடுத்த மக்களவை வரும் பொழுது அந்த தேர்தலில் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு தொகுதி கூட வராமல் இருக்கக்கூடிய நிலைமை நமக்கு இருந்ததே, அதை மாற்றி பாஜகவிற்கு தமிழ்நாட்டிலிருந்து ஒரு கணிசமான தொகுதிகளை பெற வேண்டும் என்பதற்கு அதிமுக என்ற ஒரு பெரிய வாக்காளர் பெருமக்கள் கொண்ட கட்சி வேண்டும். அதனால தான் எங்களுக்கு 31 தான் முக்கியம்னு மாறி மாறி சொல்லிக்கிறாங்களா? குருமூர்த்தி என்ன சொல்கிறாரு? நேற்று தான் சொல்கிறார், எங்களுக்கு 26 தேர்தல் முக்கியமல்ல சொன்னாரா இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? நாங்கள் 60 சீட் வாங்கிடுவோம், 50 சீட் வாங்கிடுவோம், 40 சீட் வாங்கிடுவோம் என்று பீத்திக்கிட்டு அதிமுகவுடன் உடைவை ஏற்படுத்தி விடக்கூடாது. அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கொடுக்கக்கூடிய சீட்டை வாங்கி கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் அப்படியே அமைதியாக அடக்கமாக நயினார் நாகேந்திரன் போன்ற அடங்கி செல்பவர்களுடைய தலைமையில் அதிமுகவை தூக்கி விட்டு கொண்டு, அதிமுக சார்பாக 4 இடம் ஜெயிச்சிச்சுல்ல, அதிமுகவால் ஜெயிச்சது நாடே தெரியுமே, 4 எம்எல்ஏ, அதை என்ன தக்க வைத்து கொண்டு அது போல ஏதாவது ஒன்றை நமக்கு சட்டமன்றத்தில் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்ததனால் பாஜகவுக்கோ ஆர்எஸ்எஸ்க்கோ லாபம் கிடையாது. 29 எங்களுக்கு 40 20 கொடுங்கன்னு சொல்லி அதில் 18 ஜெயிச்சிடலாம். ஒரு 10 ஜெயித்தாலும் அதிமுக கட்சி நமக்கு ஆதரவாக இருப்பாங்க என்பதாக வடக்கே வீழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி
வடக்கே வீழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அணுகுமுறை தெற்கே தென் மாவட்டங்களில் குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ளே நுழைவதற்கு 29ஆம் ஆண்டுக்கான தயாரிப்பு தான் இப்பொழுது 26க்காக என்னை இப்போவே விட்டுட்டா 29க்கு வராரோ என்னமோ இந்த பழனிசாமி ஆட்சி உட்காந்துக்கிட்டு. அதனால் இப்போவே அவரை பிடிச்சிக்கிட்டு இல்லைனே நீங்கள் சொல்லுதெல்லாம் கேட்கோம்னே, ஒன்றும் பிரச்சனை இல்லைனே, நாளைக்கு நம்ம காட்சி வருதுன்னே, அப்போ பார்த்துக்குவோம்னே, இப்போ உன் காட்சி தானே, நாங்கள் ஒத்துழைக்கிறோம்னே என்ற ஏற்பாட்டைத்தான் 26 எங்களுக்கு முக்கியமல்ல என்பதையும் இத்தனை ஏற்பாடுகளும் பண்ணிட்டு தோற்று போன பிறகு குருமூர்த்தி வாயிலேந்தர் இதைத்தான் வந்து பேசுவதற்கு இங்கே பிஎல் சந்தோஷ் தன்னுடைய நிர்வாகிகளை புரிய வைப்பதற்கு வந்திருக்கிறார். இதில் அண்ணாமலையை இழுத்து போடணும் என்பதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மோடி வழிகாட்டு. இதைத்தான் எடப்பாடியிடம் இன்றைக்கு அங்கே அமித்ஷா பேசி நீங்கள் சொல்கிற மாதிரியே செய்கிறோம், அண்ணாமலையை வந்து நாங்கள் ஏற்றுக்கல, நீங்கள் சொல்கிறபடியே வந்து எண்ணிக்கை குறைவாக கூட வாங்கிக்கிடுறோம், 29 எங்களுக்கு நல்லா கொடுத்தா போதும், நாங்கள் கணிசமான அளவு இங்கேருந்து எண்ணிக்கை வரணும். ஏன்னா எண்ணிக்கையில் நாங்கள் 2024 தோற்றுவிட்டோம். பாரதிய ஜனதா கட்சி மோடி தலைமையிலான ஒரு ஆட்சி அமைப்பதில் 305 இடத்தில் 2019ஆம் ஆண்டு வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா கட்சி வெறும் 240 தொகுதின்னு சர்ன்னு 65 தொகுதி தோற்றுச்சா, குறைஞ்சிட்டா. எண்ணிக்கை எங்களுக்கு குறைந்து விட்டது. அதனால் அதை கூட்ட வேண்டும் என்றால் தெற்க வேணும், தமிழ்நாட்டில் இருந்து வேணும், அதுக்கு அதிமுக வேணும். நீங்கள் 29க்கு மட்டும் எங்களுக்கு உதவினா போதும், இப்போ உங்கள் பாணியிலேயே விட்டுடுறோம். இந்த அளவுக்கு அமித்ஷாவோ மோடியோ பாஜகவினுடைய அகில இந்திய தலைவர்களோ அதிகாரத்தில் ஒன்றிய அரசியல் இருப்பவர்களோ இறங்குவார்கள் அப்படின்னு நீங்கள் சந்தேகப்பட்டால் கடந்த காலத்தை 2019க்கு போங்க. 2019 அதிமுகவும் யார் பழனிசாமி தலைமையிலான அதிமுகவும் அப்பொழுது வந்து ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் என்றாலும் பழனிசாமி தான் முதலமைச்சர் தீர்மானித்தார், சரிதானா? அப்போ அவரும் பாஜகவும் சேர்ந்து கூட்டணி. பியூஷ் கோயல் அங்கிருந்து அனுப்பப்படுகிறார், பேச்சுவார்த்தைக்கு வந்து அமர்கிறார். தமிழ்நாட்டினுடைய உளவுத்துறை பாஜகவுக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கிறது இல்லை என்பதை புள்ளி விவரமாக ஏரியா வைஸ் போட்டு ஒரு பட்டியலை பழனிசாமி கையில் கொடுத்து விடுகிறார்கள். அப்பொழுது பியூஷ் கோயல் வந்து கேட்டது 20 தொகுதிகள் எங்களுக்கு கொடுங்கள். எதுக்கு? எம்பி தொகுதி, மக்களவைக்கு. அண்ணாமலை செல்வாக்க வச்சுதான் அந்த பட்டியல் போட்டிருக்க முடியும். அண்ணாமலையே இப்போ வரலங்க, 19 பற்றி பேசிட்டு 20 தொகுதிகளுக்கு என்ன அவர் கேட்குறார். இவங்க வந்து புள்ளி விவரமாக உங்களுக்கு ஒன்றுமே இல்லை பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் வாக்கு என்ற புள்ளி விவரத்தை உளவுத்துறை மூலம் எடுத்து அந்த புள்ளி விவரத்தை மடிக்கணினி மூலம் காட்டுறார். அதனால் உங்களுக்கு 5 தொகுதி தருகிறேன், தமிழ்நாட்டில் மக்களவையில் 5 தொகுதி தருகிறேன் பழனிசாமி சொல்கிறார். உடனே தொலைபேசியில் அமித்ஷாவை தொடர்பு கொண்டு பியூஷ் கோயல் கொடுப்பதை வாங்கிக்கொள் அங்கேருந்து அமித்ஷா சொல்கிறார். ஏன்னா அதிமுகவுடன் போனால் மட்டும்தான் நாம் வந்து ஏதோ கொஞ்சமாக தமிழ்நாட்டில் பெற முடியும். சரின்னு 5 தொகுதிக்கு இறங்கியது தான் இதே பாஜக. நினச்சி பார்க்கணும். அப்பவும் கூட இடைத்தேர்தல் என்று ஒன்று வருது, அதில் நீங்கள் வந்து 23 இடத்துலையும் அந்த இடைத்தேர்தலில் பெரும்பான்மையாக வந்தால்தான் அதிமுக ஆட்சியை தக்க வைக்க முடியும். 18 பேர் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் வெளியே போய் வில்லங்கம் ஆயிடுச்சுல்ல, டிடிவி மூலம் ஓபிஎஸ் மூலம்லாம். அப்போ மணிகண்டன் என்ற அமைச்சர், அவரை பார்த்து நயினார் நாகேந்திரன் என்ற அவருடைய சமூகத்தைச் சேர்ந்தவர் ராமநாதபுரத்தில் நீங்கள் ஏன் எனக்கு வேலை செய்யலை மணிகண்டன் என்று கேட்குறாரு. நயினார் நாகேந்திரன் ராமநாதபுரத்தில் மக்களவைக்கு பாஜக சார்பாக தாமரை சின்னத்தில் இருக்கிறார். மணிகண்டன் சொல்கிறாரு, எடப்பாடி பழனிசாமியினுடைய உத்தரவு, நீங்கள் கவனிக்க வேண்டியதெல்லாம் அந்த சட்டமன்றத்தில் இடைத்தேர்தல் இருக்க அதில் கவனித்து வெற்றி பெற வைக்கணும் அதிமுகவை, அப்போ தான் நம்ம ஆட்சியை தக்க வைக்க முடியும் மணிகண்டன் சொல்கிறார் என்று. அதனால நாங்கள் மக்களவையில் நயினார் நாகேந்திரனுக்கு அல்லது மக்களவையில் எல்லா இடத்துக்குமே வேலை செஞ்சோம்னா எங்களுக்கு வந்து திசை திரும்பிடுவோம், இடைத்தேர்தலில் அதிமுகவை வெற்றி பெற வைக்க வேண்டியது மட்டும்தான் எங்களுக்கு நோக்கம் என்று சொல்லி வேலை செய்கிறார்.
இதை வெளிப்படையாக சொன்னார் என்பது வெளியே வந்துடுச்சு அப்பமே. அதனால் 5 இடத்துலையும் பாஜகவும் தோத்துச்சு. அதே மாதிரி அதிமுகவும் மக்களவைத் தேர்தலில் சீரியஸாக இங்கே வேலை செய்யலை, தோத்துச்சு. ஆனால் கவனம் செலுத்தி அவங்க வேலை செய்த இடங்களில் 9 தொகுதியில் சட்டமன்ற தொகுதியில் ஜெயிச்சிச்சு அதிமுக. அமைச்சரவை அரசாங்கம் தக்க வைக்கப்பட்டது. அதிலும் கூட தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 இடங்களில் அமமுக அதிமுக வாக்குகளை பிரித்ததனால் திமுக வெற்றி பெற்றது. அந்த 4 இடங்களையும் சேர்த்திங்கன்னா 13 தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றதாகவும் 9 தொகுதியில் தான் திமுக வெற்றி பெற்றதாக வரும் ஒட்டுமொத்தத்தில் இடைத்தேர்தலில். புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்பவும் அமமுக அந்த ஒர்க்கை படிச்சு 21 என்ற ஒரு சட்டமன்ற தேர்தல் வந்துச்சு, பொது தேர்தல். அதுலேயும் மொத்தமாக அதிமுக தலைமையிலான கூட்டணி பாஜக அதில் இருக்குது, சேர்ந்து 75 தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்காங்க. 29 தொகுதின்னு சொல்கிறாங்க, 24ன்னு சில பேர் சொல்கிறாங்க. என்ன, அமமுகவால் அதிமுக திமுகவிடம் தோற்ற தொகுதிகள் என்பதாக சொல்கிறாங்க. அந்த 24னே வச்சுக்கிட்டு நீங்கள் கூட்டினாலும் 75 + 24 99 தொகுதிக்கான அதிமுகவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் மக்கள்னு அர்த்தம். அமமுக ஓட்டு அதிமுக ஓட்டு தானே, வெளி ஓட்டு எதுவும் வர சான்ஸ் இல்லை. அது குறிப்பாக தென் மாவட்டங்கள் இல்லையா? அப்போ 21 பொது தேர்தலிலும் இவர்கள் 99 தொகுதி 100க்கு நெருக்கமாக, அவர்கள் 125 வெற்றி, திமுக 156 கூட்டணி வெற்றி, சரிதானா? அப்போ அதிலும் கூட திமுக தான் முறைப்படி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருக்கிறது என்பதும், திமுக கூட்டணி தான் வெற்றி பெற்றது என்பதும் உண்மை. அதுதான் தேர்தல் ஆணையப்படி. ஆனால் மக்களுடைய வாக்களித்த பாணி இருக்குல்ல, பங்களிப்பு, அது அதிமுகவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பது போல ஆயிடுச்சா? அமமுக பிரிந்தது கணக்கில் எடுத்து. அப்பொழுதும் இது போன்று வரவிடாமல் தடுத்தார்கள் என்பதையெல்லாம் வைத்துத்தான் துரோகிகள் அப்படின்னு சொல்லி போட்டு பழனிசாமி நேற்று பேசுகிறாரு, இன்னைக்கு அமித்ஷா சந்திக்கிறதுக்கு முன்னால். புரியுதா உங்களுக்கு? அதனால் ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் போய் பொழிப்புரை பார்க்கணும். நம்ம மேலோட்டமாக பார்த்தோம் நமக்கு புரியாமல் போயிடும். இத்தனை வில்லங்கத்துக்கு பிறகு தான் இன்றைய கூட்டம் நடக்குது. அதனால் இப்பவும் கூட சட்டமன்ற தேர்தல் என்பது எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு பழனிசாமியும் அதிமுகவும் சொல்லும். மக்களவை தேர்தல் எங்களுக்கு முக்கியம் என்பதாக பாஜகவும் மோடியும் அமித்ஷாவும் சொல்லுவாங்க. புரியுது. அதனால தான் நிர்மலா சீதாராமனுக்கு கோபமும் மோடியினுடைய கோபம், உங்களால் தானே 24ல் நம்ம ஒரு சீட்டுக்கு இல்லாமல் 40 சீட்டும் திமுக கூட்டணிக்கு போச்சுன்னு சொல்லி கோபப்பட்டது அண்ணாமலை மேலே. அதனால் அண்ணாமலையினுடைய தொடர் நடவடிக்கைகளில் அவர்களுக்கு பாஜகவை நேசிப்பவர்களுக்கோ புரிந்து கொண்டவர்களுக்கோ அதிமுகவுக்குள் இருப்பவர்களுக்கும் எந்த நம்பிக்கையும் இல்லை. அவ்வளோ தூரம் சிறப்பான ஒரு வரலாறு வச்சுருக்கார். நிலம் பிரச்சனை இப்போ கூடுதலாக வந்திருக்கு. அப்போ கர்நாடகாவிலேயும் அவர் பணியாற்றும் பொழுது என்னெல்லாம் நடந்ததுங்க ஆராய்ச்சி பண்ணுங்க என்ற அளவுக்கு இப்பொழுது கேள்விகளும் புகார்களும் வருதுன்னு சொன்னால், பழனிசாமி அங்கே போய் டிடிவி தினகரன் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு முதலமைச்சராக சொல்வதும், நீங்கள் இவங்க சொன்னாங்க செங்கிஸ் சொன்னாருன்னு சொல்லிவிட்டு செங்கோட்டையன், நீங்கள் அதிமுகவுக்கு சேர்ந்தவர் முதலமைச்சராக வருவார் அப்படின்னு பழனிசாமி பேரை இங்கே இதில் ஐடிசியில் சொல்லிவிட்டு ஊடக சந்திப்பில் டெல்லி போய் மாற்றி சொன்னாரா அமித்ஷா? இந்த மாதிரியெல்லாம் வச்சுக்கிடாதீங்கன்னு சொல்வதற்கும், தலையிட மாட்டேன் அடுத்த கட்சியின் விவகாரத்தில் என்று ஊடக சந்திப்பில் சொல்லிவிட்டு சென்னையில் அங்கே போய் செங்கோட்டையனை கூப்பிட்டு பேசுவது என்பதை பேசுவதும் எப்படி சரி என்ற விஷயமும் போகுமா இல்லையா? அதற்கும் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருப்பது பழனிசாமி அல்ல, அமித்ஷா. அதனால் அதை அறுத்து பார்த்தால் இத்தனை விஷயங்கள் உள்ளுக்கு இருக்குது. என்ன நடக்கப் போகிறது, ஏது நடக்கப் போகிறது என்பது இன்று மாலையோ நாளை காலையோ வெளியாகக்கூடிய செய்திகளில் இதை ஒட்டி நாம் அதை சிந்திக்க முடியும், தெளிவு பெற வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயணமைக்கு நன்றி. வணக்கம்.